குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அங்கே நடந்தது என்னன்னா டைரக்டர் சொன்னார், சார் பகத் சார் அப்படி வருவார், அங்கே கல்கி இருப்பார், அவர் ஒரு டைலாக் சொல்லுவார் சார், அதுக்கு பதில் சொல்லிட்டு இப்படி வருங்க கல்கி சொல்லுவார்னு சொன்னாக்கல அப்படி பார்த்து கல்கியா ஐயா மாமா அப்படின்னு சொல்லி மாமா அப்படின்ட்டு போயிட்டியா அப்படின்னா அவர் பயங்கர சிரிச்சிட்டாரு. என்னங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மானிட்டரை போய் போட்டுலாம் பார்த்தாரு. டிவிஎஸ் பெட்டி திருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். டிவிஎஸ் பெட்டி திருடன்னா கியர் வச்சு வண்டி ஓட்ட தெரியாது. ஒரு சின்ன சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு சார், அதெல்லாம் கொஞ்சம் எடிட்டிங்கில் போயிடுச்சு. எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். போலீஸ்னு எதுக்குடா பேர் வந்துச்சுன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்பார். சென்னைக்கு இப்போ ஃபஸ்ட்டு யாரையும் வாய்ப்பு கிடையாது. ஒரு புரட்டும் இல்லை, அந்த மாதிரி என்னையும் புரட்டி இருக்குது. அப்பாவுக்கு 2 ஒய்ஃப், அவர் இன்னொரு ஒய்ஃப் கூட இருக்கனால அம்மா கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தாங்க. குரங்கு பொம்மை ரிலீஸ் ஆகி அப்போ அந்த டயத்தில் தான் அவங்களுக்கு ஒரு புற்றுநோய் வந்துருச்சு. அது தெரியவே இல்லை, அதை மறைச்சிட்டாங்க. அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாம பிள்ளைக்கு கஷ்டம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. குரங்கு பொம்மை ரிலீஸ் ஆகிச்சு, லாஸ்ட்டாக அந்த படம் தான் பார்த்தாங்க. நான் அடுத்த படங்கள்லாம் நடித்து சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்கிறது தான் ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். மகாராஜா திரைப்படத்தில் நடித்து விஜய் சேதுபதி அவர்களுக்கே டப் கொடுக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிப்பை கொடுத்துருக்கக்கூடிய கல்கி கலைஞர் தான் இன்றைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார், நல்ல இன்ட்ரோ கொடுத்தீங்க. இல்லை, உங்களுடைய கேரக்டரை திரையரங்களை பார்த்ததுமே ரசிகர்கள் ஆரவாரம் செய்து கரகோஷம் பண்ற அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். ஆமா, உங்களுடைய லைஃப் எப்படி தொடங்குச்சு, சினிமாவுக்கு எப்படி வந்திருந்தீங்க, அதை சொல்லுங்க. சினிமாவுக்கு வழக்கம் போல் எல்லாருக்கும் ஆசை தான் சார். எங்கே ஸ்பார்க் ஆச்சுன்னா சின்ன வயசில் ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. எங்கள் அத்தை மாமாவை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கூட ஒருத்தவங்களை கூப்பிட்டு போவாங்களா, இந்த மாதிரி என்ன ஒரு பையனாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போது தளபதி படம் வந்துச்சு, ஸ்க்ரீனை தூக்குனா ரஜினி வந்தார். அதை பார்த்தாக்கல பெரிய ஆச்சரியம். ஒரு என்ரோல் பிளாக்கில் திங்க வாங்கி கொடுப்பாங்களே, ஒரு முட்டை, ஒரு போண்டா வாங்கி கொடுத்தாங்க. அதை பிச்சோம்னா அதுக்குள்ள முட்டை, அதுவும் பெரிய ஆச்சரியம் எனக்கு. அந்த வயசில் புசியாக இதுக்குள்ள அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த தேட்டரை மறக்க முடியாது. அறந்தாங்கில சுபா தேட்டர்னு ஒரு தேட்டர், அங்கே தான் சினிமாவோட ஆசையும் இதுவும் சின்ன வயசில் ஆரம்பிச்சது. அங்கேருந்து அப்புறம் இங்கே ஊர்லேருந்து இங்கே சென்னையில் நிறைய வேலை பார்ப்பாங்க. டீ கடையில், ஹோட்டலில் இந்த மாதிரி வேலை செய்வாங்க. இங்கே வேலை செய்கிறதுல ஹோட்டலில் இருக்கும். ஆனால் ஊருக்கு வரும்போது ஷூ இவெல்லாம் போட்டு பயங்கரமாக வருவாங்க. அப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆர்வம், சென்னையிலேருந்து பயங்கரமாக இப்படிலாம் வரணும்ல அப்படின்னு ஒரு ஆர்வம். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த நடிகர்களில் பார்த்தேன், அவரை பார்த்தேன், எங்கள் ஹோட்டலுக்கு வருவார், சாப்பிட வருவார். அப்போ நமக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும்ல சார், சென்னை போகணுன்னு தான் ஒரு கனவு இருந்துச்சு. நடிகர்களை பார்த்துடலாம், யாராவது ஒருத்தரை பார்த்து நம்மளும் சினிமா அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா ஸ்கூல் ட்ராமா எல்லாம் பண்ணும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, உசுப்பேத்தி விடுவாங்க, நல்லா பண்ணுற, உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு. அப்படி வந்தது தான் சார். நான் அங்கேருந்து அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி அலைஞ்சேன். சென்னைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் சினிமா கை கொடுத்து நடிக்க வைக்கிறது வாய்ப்பு கிடைச்சிடாது. கரெக்ட். உங்களுக்கு எப்படி அந்த மாதிரியான வாய்ப்பு, முதல் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அதுதான் சார், சென்னைக்கு இப்போ ஃபஸ்ட்டு யாரையும் வாய்ப்பு கிடையாது. ஒரு புரட்டும் இல்லை, அந்த மாதிரி என்னையும் புரட்டி இருக்கு. அது அதுக்கப்புறம் இப்படி போராடிட்டு இருக்கும்போது சரி, இன்னும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேங்க சார். மித்திரன் அவர் சார்ட்டெல்லாம் வேலை பார்த்தேன். அப்போது தான் எனக்கு இயக்குனர், குரங்கு பொம்மை டைரக்டர் நித்திலன் எனக்கு ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பழக்கமானார். ஸோ அவர் நாளை இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணார். அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நடித்தேங்க சார். அப்புறம் அவர் படம் பண்ணும்போது நான் உதவி இயக்குனராக அவர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எந்த படத்தில் இருந்து? குரங்கு பொம்மை இல்லை. அப்போது அவர் தான் எனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்ட் பேசும்போது ஏதாவது நடித்து காமிச்சு தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நடித்து காமிச்சு பேசுவோம். அப்போது இல்லை, இந்த கேரக்டர் நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த படம் நடித்தேன் சார். அதுலேருந்து அப்படியே
இன்னைக்கு மகாராஜா ஓ வந்து நிற்கிது சார். உங்கள் கேரியரில் அடுத்தடுத்த படங்கள் எப்படி அமைஞ்சது? அதாவது இப்போ நீங்கள் குறிப்பாக மண்டையில படத்துலலாம் ஒரு முக்கியமான படங்கள்ல பூரா நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆமாங்க சார். அந்த படங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க? குரங்கு பொம்மையில் டைலாக் ரைட்டர் வந்து மடோன் அஸ்வின், மண்டேலா டைரக்டர். அவர் வந்து அதில் பழக்கமானார். அப்போது அவர் படம் பண்ணும்போது இசைக்குன்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் கொடுத்தாரு. ஏற்கனவே நம்ம வில்லேஜுக்காரன் அப்படின்றனால, கிராமத்துக்காரன்றனால அவர் அந்த கேரக்டர் சொல்லும்போது நமக்கு ஈஸியாக அது ஒட்டிக்கிச்சு. யோகி பாபுங்கிற மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அதில் இருக்காரு. நீங்கள் அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க அவரோட சேர்ந்து நடிக்கிற அந்த நேரத்தை? அவர் கூட சேர்ந்து நடிக்கும்போது பயங்கர இதுவாக இருக்கும் சார். அண்ணன் வந்து யோகி பாபு அண்ணன் வந்து எனக்கும் அவருக்கும் பயங்கர ஜெல். அவர் மண்டேலா ஷூட் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து இன்னை வரைக்கும் அவர் கூட பயங்கரமான நட்பில் இருக்கேன். அண்ணன் ஏதாவது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஏதாவது சொன்னால் கூட டைலாக்னா, இது கல்கி இந்த மாதிரி பண்ணிக்க, இப்படி பண்ணால் நல்லா இருக்குண்டா, இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் பயங்கர இன்புட்லாம் கொடுப்பாரு. இப்போ நிறைய படம் அவர் ரெஃபர் பண்ணி நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன் சார். சென்னைக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் அன்றாடம் நீங்கள் வந்து சர்வைவல் ஆகிறதுக்கான அந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் சந்திச்சிங்க, எதிர்கொண்டீங்க, என்ன பண்ணீங்க, வருமானத்துக்காக என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறம் தினமும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும்ல, கண்டிப்பாங்க அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க சார்? அதுதான் சார். இப்போ என்னென்னா சார், இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது ஏதாவது கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், ஏதாவது பேட்டை கிடைக்கும். அப்படி அது இல்லாத போது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சார். ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாக ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் ஏதாவது அரிசி வாங்கி போட்டிருப்பாங்க, அங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 10 ரூபா கிடைச்சா கூட ஆனந்தவுடன் குமுதன் வாங்கி படிச்சுக்கிட்டு இப்படி தான் சார் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. குரங்கு பொம்மைக்கு அப்புறம் தான் சார் மாறிடுச்சு. இந்த மகாராஜா திரைப்படத்தில் வந்து அதாவது போலீஸ் அப்படிங்கிற பேரில் திருடன் கதாபாத்திரத்தை நீங்கள் பண்ணியிருந்தது அப்படிங்கிறது தியேட்டரில் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துச்சு. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அது எப்படி கிடைச்சது? நித்திலன் இதுக்கான என்ன உழைப்பு பண்ணீங்க நீங்கள்? சார் அது ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே இந்த ரோல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஎஸ் பெட்டி திருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். டிவிஎஸ் 50 திருடன். டிவிஎஸ் பெட்டி திருடன். டிவிஎஸ் பெட்டி திருடன்னா கியர் வச்சு வண்டி ஓட்ட தெரியாது. அது ஃபஸ்ட்டு சொல்லும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி ஓகே லாஸ்ட் மினிட்ல, ஏன்னா சேதனனோட பயங்கரமான ஃபேன் நான். திடீர்னு ஒரு நாள் வந்து சேதன் டேட் கொடுத்தாங்க, படம் ஆரம்பிக்க போகிறோம் சொன்னாக்கில் பயங்கர அப்போ நமக்கு என்ன ரோல் இருக்குன்னா இப்போ வந்து டிவிஎஸ் பெட்டி திருடன். ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஒரு சின்ன சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு சார். அதெல்லாம் கொஞ்சம் எடிட்டிங்கில் போயிடுச்சு. எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். போலீஸ்னு எதுக்குடா பேர் வந்துச்சுன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்பார். என் அப்போ பெரிய திருடன், அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு தூக்கி போட்டு புதைப்பாங்க. அந்த காண்டில் அவனுக்கு பிறந்த பிள்ளை நான், எனக்கு போலீஸ்னு வச்சு அவங்க மேலே உள்ள காண்டில் என்ன தூக்கி போட்டு புதைப்பான். டே போலீஸ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான். இதுதான், இது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது. ஆமாம் ஆமாம், அது எடிட்டிங்கில் போயிடுச்சுங்க சார். இப்போ விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட நடித்த அந்த அனுபவத்தில் அவரை பற்றி நான் எப்படி பழகினார், எப்படி உங்கள்கிட்ட பேசினார் சொல்லுங்கள். பூஜை ஃபர்ஸ்ட் நாள் பூஜையில் வந்து நான் அவரோட பயங்கர ஃபேன்றனால அண்ணனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அங்கே பூஜையில் நின்றுட்டு இருந்தேன். தெனப்பன் சார்கிட்ட பேசிட்டு இப்படி திரும்பினாக்கில் நான் கல்கி எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். ஐயோ வரல, அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. சூப்பரா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அந்த படம் பார்த்துட்டு இயக்குனர்கிட்ட பேசியிருந்திருக்காரு. அது யார் அந்த பையன் பிட் பாக்கெட்டை நடிச்சது அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வாயால் வந்து ஒரு பாராட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கிடைச்சது. அதுலேருந்து வந்து அண்ணன் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நடிக்க வேண்டிய நடித்தோம். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. கல்கி இது பண்ணிக்க அப்படின்னு இன்புட் கொடுத்துட்டே இருப்பார். அது வந்து ஒரு குவாலிட்டியான புக்கு படித்த மாதிரி இருக்குது சார். அவர்கிட்ட இன்னும் ஒரு நடிகன் குவாலிட்டி ஆடுறதுக்கு எல்லா இதுவும் அது நிறைய பேர்கிட்ட சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் எனக்கிட்ட நிறைய சொல்லுவார். இப்படிலாம் இருக்கணும் சினிமாவில், டைரக்டர்ஸ்னால் இப்படி இருப்பாங்க, நீ ஒன்று எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கணும், இப்படி இது பண்ணிக்கணும், ஓவர் டூஸ்லாம் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் ஒரு குருவாக இருந்து அது சொல்லி கொடுப்பாருங்க சார். இந்த மகாராஜா படத்தில் வந்து நடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த கேரக்டருக்கு நிறைய பேர் படம் பார்த்து வெளியே வரும்போது அப்ரிசியேட் பண்ணாங்க. இதில் உங்களுக்கு கிடைத்த பாராட்டு இவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு படம் முழுக்க பார்த்துட்டு விஜய் சேதுபதி என்ன சொன்னார்? படம் பார்த்துட்டு நல்லா இருக்குடா, அந்த இதெல்லாம் உனக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது முன்னாடி நிறைய சொல்லியிருக்காரு, நீ நல்ல திறமையான நடிகர், உனக்கு உனக்கு
அது எல்லா தகுதியும் உனக்கு இருக்குடா. சின்ன சின்ன கரெக்ஷன் தான். அதெல்லாம் பண்ணிட்டீன்னா நீ நல்ல நடிகரா இருப்ப அப்படின்னு நல்லா பாராட்டினாரு சார். எப்போதுமே பேசுறது தான். படம் பார்த்துட்டு அ அவங்க ஃபேமிலிலாம் இருந்தாங்க. அண்ணனோட பசங்க எல்லாரும் வந்து ஆ இது கல்கி எல்லார்ட்டயும் இன்ட்ரோ பண்ணாரு. அப்புறம் எல்லாருமே நல்லா நல்லா பண்ணியிருந்தீங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒய்ஃப்ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ A1 படத்துலயும் உங்களுடைய காமெடி வந்து ஆ. ரொம்ப தியேட்டர்ல வந்து ரொம்ப ரசிக்கப்பட்டது. மொட்டை ராஜேந்திரன் ஆ. அவங்களோட சேர்ந்து நீங்க பண்ற அந்த காட்சி வந்து ம். இப்பவும் டிவியில பார்த்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ரைட். ஆர்வத்தை ஏற்படுத்துது. கரெக்ட்டுங்க சார். அந்த இடத்துல வந்து அந்த அனுபவம் எப்படி இருந்தது அந்த படத்துல நடிச்சது? ஃபர்ஸ்ட்டு வந்து குரங்கு பொம்மை பார்த்துட்டு தான் சார் அந்த டைரக்டர் ஜான்சன் அண்ணா கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு இந்த கேரக்டர பத்தி சொன்னாங்க. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த கேரக்டர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் நடிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் நாள் வந்து சந்தானனுக்கு எனக்கும் ஒரு காம்பினேஷன். நான் இங்கேருந்து மாமா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து அலறிக்கிட்டு வருவேன். ம். "ஏய் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்ட்டு போயிட்டு அவரு வந்து பயங்கர சிரிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஷாட் அதுதான். பயங்கரமா சிரிச்சுட்டு, "என்னடா இவன் மானாட்டம் ஆடுறான். என்னங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்றான் அவன். ஏங்க போடுங்க" அப்படின்னு சொல்லி அந்த மானிட்டர போய் போட்டுலாம் பார்த்தாரு. போட்டு பார்த்து, "டேய் சூப்பர்ரா! செம்மையா பண்றடா. இதே மாரி இதே மீட்டர்ல பண்ணு" அப்படி சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் சார். ம். அன்னைக்கு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவர் ஏதோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அப்புறம் எல்லா படத்துக்குமே அவர் வந்து "அண்ணன் கல்கி போட்டுக்கங்க. அந்த ரோல் கல்கிக்கு போட்டுக்கங்க" அப்படின்னு ரெஃபர் பண்ணிருவாரு. ம். இன்னைக்கும் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி அண்ணன் ஆமா. சொல்லி பண்ணியிருக்கேன் ம். சார். சேசு வந்து ஒரு நல்ல ஒரு ரோல்ல வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆமா சார். அவருக்கு கொஞ்ச காலம் தான் நல்ல ஒரு ஃபேன்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சாங்க. ரசிகர்களுக்கு தெரிய ரைட். ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான இருக்கிற கதையில ஒரு சின்ன சின்ன ஓரமா நடிக்கிற நடிகர்களுடைய வாழ்க்கை சூழல் வந்து எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இதெல்லாம் சமாளிக்குவாங்க? ஒரு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு எந்த மாதிரியான போராட்டங்கள சந்திக்கணும்? அப்படிங்கிறத சொல்லுங்க. சேசன் பொறுத்தளவு சார் அவர் வந்து ஒரு ஒரு பயங்கரமான சினிமாவோட இது. என்கிட்ட பேசினா ஃபோன் பண்ணி பேசினா கூட, "கல்கி நம்ம அந்த படத்துல ஏதோ பண்ண போறோம்டா." அவரே இந்த கண்ணாடிலாம் வாங்கிட்டு, "இது இந்த கெட்டப் எப்படி இருக்கா?" அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாவே இருப்பாரு. அந்த வயசுலயும் அவரு ஆக்டிவாவே இருப்பாப்ல. ம். ரொம்ப இப்ப கூட நாங்க ஒரு படம் பண்ணோம் சார். 2 பேரும் குடிகாரனா ஒரு படம் பண்ணோம். நானும் அவரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாரி இருக்கும் ஒரு கேரக்டர். லாஸ்ட்டா வந்து அவரு இறக்கறதுக்கு முன்னாலே நாங்க ஒரு படம் பண்ணோம் சார். ஒரு படம் டைட்டில் இன்னும் வைக்கல. ஜெய் நடிச்சாரு ஹீரோ. ம். ம். அந்த படத்துல நாங்க காம்பினேஷன்ல பண்ணோம். லாஸ்ட்டா அவரு அப்பதான் பொள்ளாச்சியில பார்த்தது. அவரு இப்ப இல்லைன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்னன்னா சார், ஒரு நடிகருக்கு வந்து பணம் வர்றதுலாம் முக்கியம் இல்ல சார். ஒரு நடிகருக்கு வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா? ஏதாவது ஒரு இது கிடைச்சிராதான்னு போராடிட்டு இருப்பாங்க. அவரு கரெக்ட்டா ஒரு படம் அமைஞ்சது. இப்போ நல்லா ம். டேக் ஆஃப் ஆகுற டைம். வடக்குப்பட்டி ராமசாமி. ஆமா, ஆமா. நல்லா டேக் ஆஃப் ஆகுற டைம். ஆனா திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு. ஒரு பெரிய ஆல்ரெடி ஒரு சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். திடீர்னு அத கேட்டாக்ல பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சுங்க. இந்த மாரி சின்ன சின்ன ரோல்ல நடிக்கிறவங்களுடைய அந்த சூழல வந்து எப்படி அவங்க சந்திக்கணும்? அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏதாவது ஒரு படம் கிளிக் ஆகும் சார். அதுவரையும் போராட்டம் தான் சார். நம்ம அவங்கள கொண்டோய் எங்கே கொண்டோய் விட்டாலும், ஏதாவது ஒரு வேலையில விட்டாலும் அவங்க இருக்க முடியாது. ஸோ சினிமா எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துரும். அந்த ஆர்வத்திலயும். ஒரு கலைஞனால அங்க வேற இடமும் வேலை செய்ய முடியாது. நானும் இங்க வந்து அதுதான் சொல்றேன். ஆ. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ம். வேற வேலைகளுக்கு அவங்க போக முடியாது. ஆமாங்க சார். ஆமா. சினிமாவ நம்பி தான் இருக்கணும் ரைட், இல்லையா? ரைட். ஆனா அடுத்தடுத்த ரோல் எல்லா படங்களும் கிடைக்குமா? அதுக்கு இயக்குனர்கள் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத கேட்குறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு சார். ஒவ்வொரு ட்ரிக் இருக்கு. இங்க இருக்கிறவங்க என்னன்னா சார் கஷ்டப்படுற இப்போ வந்து ஆஃபீஸா ஏறி இறங்கி ஃபோட்டோ குடுத்து, அலைஞ்சு திரியிற எத்தனையோ வந்து திறமையான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. திறமையான அப்படி வந்தவங்க தான் வந்து மக்கள் செல்வனா இருக்கட்டும், அ காளி வெங்கட், நம்ம முனிஷ்காந்த் அண்ணன் எல்லாருமே நெறைய பேர் அப்படிதான் சார் வந்திருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா சார் திடீர்னு இப்போ வந்து TikTok அது இதுன்னு சொல்லிட்டு அதில ஃபேமஸ் ஆகி ஒரு பூமோ அது திட்டி பேசி ஆ. அதில பாப்புலர் ஆகுறவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர முக்கியத்துவம் குடுக்குறாங்க. சினிமால. ஆமாமா ஓ! குடுக்குறாங்க. பம்பர்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த சூப்பர். படத்துல வந்து ஜிபி முத்து நடிச்சாரு. அப்போ அந்த படத்துல நடிக்கும்போது அ அ ஒரு பெரிய கூட்டமே எங்கள நோக்கி ஒடியாந்துச்சு. அப்போ தங்குதுரை பக்கத்துல இருந்தாரு. தங்குதுரை அண்ணன். அப்புறம் நாங்க தங்குதுரையும் பேசிட்டு இருந்தோம். அ நம்ம நோக்கி ஒரு கூட்டமே ஒடியாருதே. என்னங்க நீங்க A1ல நடிச்சிருக்கீங்கல்ல, அந்த அந்த ரசிகர்கள் நானும் கை காட்டி
ஏங்க நீங்கள் தாங்க நீங்கள் பெரிய ஆள் விஜய் டிவியில் எவ்வளோ இது இருந்தேன் சும்மா முக்குச்சோக்கு தங்கத்தூரன்னா வந்து சும்மா வா அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் தள்ளி விட்டு ஓடிட்டு இருக்கானுங்க இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி. ஏன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா ஜிபி முத்து கை கட்டிட்டு இருக்காரு. ஓகே ஏய் என்னையா அது பார்த்தா ஏன்னு கை கட்டிட்டு உள்ள அப்புறம் கேரவனுக்குள்ளே போயிட்டாப்புல. என்னண்ணே இவ்வளோ கூட்டம் இல்லை? ஆமாப்பா சும்மா கையை காட்டினேன். அதான் வெளில போனால் கையை உடச்சி விட்றாங்களா அப்படின்னு. சும்மா இருக்க கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாமல் ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னா அவருக்கு பாதுகாத்து கொடுத்து அந்த அந்த ஃபேமஸ் இருக்குல்ல சார். ஃபேமஸ் அது வந்து அது நான் வந்து தப்புன்னு சொல்ல வரல, ரைட்டு. ஆனால் என்ன ஒன்றா திறமையான நடிகர்கள் இங்கே வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபோட்டோ கொடுத்து அவங்களையும் கவனிங்க, சில இயக்குனர்கள் அவங்களையும் கவனிங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க இப்போ திறமையால தான் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ எல்லாம் பிரபலமாக இருக்காங்க. அதே சமயத்தில் இதே வாழ்க்கையாக வந்து இங்கே ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. கோடம்பாக்கத்தையும் அந்த வடபழனி அந்த ஏரியாவில் முழுக்க சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். அவங்களுக்கு யாரும் அவங்க வந்து தெரியாமல் இருக்காங்கல்ல. ரைட். அது அவங்க வந்து எப்படி சமாளிப்பாங்கன்னு கேட்குறேன். அதுதான் சார். அது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி ஊருக்கே கிளம்பி போகிறவங்களாம் இருக்காங்க. நீங்க சந்திச்ச நிறைய பேருங்க சார். நான் வந்து அந்த டீம்ல நான் அதிகமா அப்படி பழகுனது இல்லை. நான் எல்லாம் கொஞ்சம் டைரக்ஷன் டீம்ல போறதுனால அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டீம் டைரக்டர் கூட பழகி அப்படியே நான் இருந்தனால அது பெருசா பழகல. ஆனா நிறைய நடிகர்கள் இப்போ நல்ல திறமையான நடிகர்லாம் போட்டோ கொடுத்துட்டு இவங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம டைரக்டர் ஆனா கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அவங்களாம் நிறைய பேர் காணோம். நீங்க பார்த்துட்டு இருந்த கொரோனா டயத்துல நிறைய சகலாக இருக்கும், நம்ம பிரச்சனைகள் ஆகும். ஸோ ஆமாம் நிறைய பேர் இப்போ அந்த காவேரி டீ கடையிலலாம் நிறைய பேர் நிற்பாங்க கனவுகளுடன். ஒரு டீ வாங்கி சாப்பிட்டு கோடிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் 5 ரூபா இருக்காது பாக்கெட்டில், இருந்தாலும் இத்தனை கோடியில் ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் பேசுகிற கனவுகளுடன் தான் சார். அது 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 இப்போ நிறைய குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். அவங்க எல்லாம் அந்த கொரோனா இதில் வந்து அஃபெக்ட் ஆகி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஊருக்கே போயிருக்கலாம், ஊருக்கே போயிருப்பாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் இப்போ கம்மி ஆகிட்டாங்க சார். வந்து இப்போ எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு டிக்டாக் வீடியோ, அதில் ஏதோ திறமையை காட்டி வர்றதுக்கு இப்போ யூடியூப் சேனல், அது அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும்னா அதில் ஃபோக்கஸ் ஆகி போயிடுறாங்க. இனிமேல் ஃபோட்டோ கொடுத்து என்ன இதில் வந்து நம்ம செலிப்ரிட்டி ஆகி அதில் செலிப்ரிட்டி ஆகிடுறாங்க. அது அதை நோக்கி நிறையா போயிட்டுருக்காங்க சார். இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து வேறு என்னென்ன படங்கள் நீங்கள் பண்ணுறீங்க சார்? அடுத்த படம் சூதுகவும் 2 வருதுங்க சார். நான் பண்ணுறேங்க சார். அதுக்கப்புறம் கவின்னு ஒரு நக்ஸலைட்டில் ஃபேமஸ் அவரும் பண்ணுறாருங்க சார். அவர் 3 பேர் த்ரூ அவுட்டாக பண்ணுறோம். உங்கள் ஃபேமிலி வந்து சொல்லுங்கள். நீங்கள் இப்போ எல்லாரையும் சொன்னீங்க, பாதி பேர் இல்லை இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறது, சினிமா மறுத்து கொரோனாவில் போராட முடியாமல் ஊருக்கே திரும்பி போயிட்டாங்கலாம் சொன்னீங்க. உங்களுடைய ஃபேமிலி சொல்லுங்கள், அது உங்களை எப்படி இங்கே விட்டுட்டு அவங்க எப்படி இருந்தாங்க, அம்மா அப்பா இவங்களை பற்றிலாம் சொல்லுங்கள். எங்கள் அம்மா இருந்தாங்க சார். சின்ன வயசுலேயே வந்து அவங்க கொஞ்சம் அப்பாவுக்கு 2 ஒய்ஃப், அவர் இன்னொரு ஒய்ஃப் கூட இருக்கனால அம்மா கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தாங்க. நீங்கள் எத்தனை பிள்ளைங்க? நானும் என் தம்பி. அம்மாவுக்கு அவங்க ஃபஸ்ட்டு எங்கள் ஏஜில் எனக்கு வந்து அப்பா வந்து இன்னொரு ஃபேமிலி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அம்மா வந்து என்னை கஷ்டப்பட்டு அப்படியே வளர்த்தாங்க. எப்படி அவங்களுடைய அவங்க எப்படி வருமானம் என்ன பண்ணாங்க? அதுதான் சார், ஊரில் விவசாயம் வச்சு அம்மா கொஞ்சம் நல்லா வாழ்ந்தவங்க, ஒரு நல்ல குடும்பம். அவங்க ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தனால இங்கே கொஞ்சம் சிக்கல். அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து சின்ன வயசு குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அங்கே தான் நினைக்கிறேன் எனக்கு அந்த ஸ்பார்க் ஆனது கூட. சினிமாவில் போய் ஏதாவது பெரிய ஆளாகி நம்ம அம்மாவை காப்பாற்றணும் அப்படிலாம் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அம்மா அவங்கள சம்மதிச்சாங்களா சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு? அம்மா சம்மதிச்சுவாங்க சார். அம்மா சம்மதிச்சாங்க. என்னென்ன சார், அதுதான் எல்லா பிள்ளைங்களுக்கும் தன் குஞ்சுன்ற மாதிரி என் பிள்ளை ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வந்துடும் அப்படின்னு எல்லா அம்மா மீட்டரில் தான் நம்ம அம்மாவும் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அம்மா இல்லைம்மா நான் சினிமாவில் வந்து சரி என் பிள்ளை படிக்குது போல் இருக்கு, அவங்கள அந்த வில்லேஜில் இருக்கவங்க என் பிள்ளை சென்னையில் போய் படிக்கிறான் போல் இருக்கு. ஆனால் அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து நான் எதுவும் பண்ணலை. அப்போலாம் கஷ்டப்பட்டு தான் இருந்தோம், அம்மாவையும் கஷ்டப்படுத்தி நானும் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். குரங்கு பொம்மை ரிலீஸ் ஆகி அப்போ அந்த டயத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஒரு புற்றுநோய் வந்துருச்சு.
அது தெரியவே இல்லை, அதை மறைச்சிட்டாங்க. அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாம பிள்ளைக்கு கஷ்டம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. குரங்கு பொம்மை ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ வந்து அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. தம்பி தான் கூப்பிட்டு போயிட்டு லாஸ்ட்டாக அந்த படம் தான் பார்த்தாங்க. குரங்கு பாம் பார்த்தாங்களா? ரிசல்ட் என்ன சொன்னாங்க அவங்க ஆக்டிங் பார்த்து? அதான் சார், ஒரு உடம்பு சரியில்லாமல் தான் பேசினாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா நான் அடுத்த படங்கள்லாம் நடித்து சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்கிறது தான் ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. எங்கே படம் பார்த்தாங்க? படம் வந்து கோயம்புத்தூரில் பார்த்தாங்க சார். கோயம்புத்தூரில் தான் அங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் பார்த்துருக்காங்க. அது அதான் சார். கடைசியாக என்ன பேசுனாங்க உங்கள்கிட்ட? இல்லை அதான் சார், பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா படம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நம்ம உறவுகளை பிரிஞ்சு இருக்கிறத அந்த இழப்பை செய்ய முடியாத ஒரு கட்டம் வந்து தான் நம்ம இந்த சினிமாவுக்காக நம்ம கொடுக்குற பெரிய விலையாக இருக்குது. இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருந்ததில்ல, அவங்க வந்து பிள்ளைங்களுக்காக தனிமைப்படுத்திக்கிட்டு வாழ்கிறது, அதில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்க வந்து போராடி உங்களை வந்து இங்கே அனுப்பி வச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட சேசு அவர்கள் வெற்றி அடைந்த பிறகு அவர் இன்னும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் இறந்தது மாதிரி பையன் வெற்றி அடைந்து ஒரு இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு விஜய் சேதுபதி படத்தை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க சார். ஏன்னா அவங்க விஜய் சேதுபதி அண்ணாவோட ஃபேன். அவங்க ரொம்ப பிடிக்கும். அந்த டயத்தில் இவர் எப்படி யதார்த்தமாக நடிக்கிறாரு பாரு. நான் ரொம்ப அவங்கள்ட்ட பயங்கரமாக சினிமாவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு அதில் இது இல்லைன்னா கூட நம்ம இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். திருமணம் செய்கிறத பற்றி பேசியிருக்காங்களா? இல்லைங்க சார், திருமணம் பற்றி பேசலை. இப்போ எல்லாமும் நீங்கள் தான் தம்பிக்கு இல்லையா? ஆமாம். அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ படிச்சுட்டு ஒர்க்குக்காக இருக்கான் சார். டிகிரி முடிச்சுட்டு இருக்கான். இப்போ நீங்கள் 2 பேரும் அம்மா இல்லாத ஒரு சூழலில் நீங்கள் ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அடுத்த கட்டம் நீங்கள் என்னவா எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நல்ல நல்ல படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். வந்து சூதுகம் பண்ணுறேன், இப்போ வேட்டையன் பண்ணுறேன். இப்போ சேதனன்னு எனக்கு ஒரு பெரிய படங்கள். நான் ஃபஸ்ட்டு நடித்த பெரிய ஹீரோ வந்து விஜய் சேதுபதி. அண்ணனும் 2-3 ப்ராஜெக்டுகள் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட குடும்ப சூழ்நிலை சேதுபதி தெரியுமா? இல்லை சார், அது நான் அவர்கிட்ட சொன்னதில்லை. அவர்கிட்ட சொன்னதில் இந்த மாதிரி தான் ஏதாவது எமோஷனல் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அண்ணன் என்ன பேசுகிறாங்களோ நான் இந்த பக்கம் போகிறதே இல்லை. அதான் நீங்கள் கேட்டனால தான் எனக்கு இப்போ கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இல்லைன்னா நான் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பேன். வேட்டையில் என்ன கேரக்டர் பண்ணுறீங்க? வேட்டையில் வந்து பகத் பால் சார் கூட இந்த ஒரு அப்படியா காம்பினேஷன். அதை பற்றி படம் வந்தால் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரஜினி சாரோட சேர்ந்து இருக்கிறது இருக்கா? ஆமாம் இருக்குங்க சார். உங்கள்கிட்ட எப்படி பேசியிருக்காரு? அதுதான் சார், இப்போ வந்து அவர் வந்து இந்த வயசுலேயும் வந்து ஒரு அது அப்படி ஒரு எனர்ஜியாக ஒரு அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் கூட இருந்துச்சு. எப்படி நல்லா இருக்குல்ல, எப்படி பண்ணுறீங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணுறது. அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் கூட உங்களுக்கு காது கொடுத்து எப்படிங்க நல்லா பண்ணுறீங்களா அப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து அதுதான் சார் அந்த மேல் மக்கள். அது ஒரு பெரிய மெச்சூர்டுக்கான இது. என்னதான் வந்து நம்ம வந்து கருத்துக்கள் அது இதுன்னு பேசி நம்ம இது பண்ணாலும் அவனுக்கு ஈக்குவலாக யதார்த்தமாக ஒன்று மெச்சூர்டாக இது பண்ணுறாங்களே சார், ஹேண்டில் பண்ணுறாங்களே, அது பெரிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன் சார். வந்து நான் எனக்கு வந்து அங்கே நடந்தது என்னென்னா வந்து டைரக்டர் வந்து சொன்னார், சார் பகத் சார் அப்படி வருவார், அங்கே கல்கி இருப்பார், அவர் ஒரு டைலாக் சொல்லுவார் சார், அதுக்கு பதில் சொல்லிட்டு இப்படி வருவாங்க. கல்கி சொல்லுவாருன்னு சொன்னாக்கல அப்படி பார்த்து கல்கியா ஐயா தலைவர் நம்மளை பார்த்து ஓ அங்கே ஒரு டைலாக் பேசுகிறாங்கல்ல, ஓகே இது அவ்வளோதான் இருந்தது. ஏன்னா பகத் பாலேஸ்வரர் தான் ஃபுல் சீன் இருந்துச்சு. ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் சார் கூட ஒரே ஃப்ரேமில் இருந்தோம். இப்போ உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா இன்னும் ஆமாம், ஐயோ அது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது இல்லாமல் சேதன் ஒரு வார்த்தை சொன்னாங்க,
இதுக்கு முன்னாடி பெரிய ஹீரோ கூட நடிச்சிருக்கேன். இல்லைண்ணே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட நடிக்கிறேன். ஓகே ஓகே. அப்போது சொன்னார், நடக்கும் உனக்கு, இனிமேல் பெரிய ஹீரோக்கள் கூட நீ நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும்டா அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு இந்த அது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து வேட்டையன்ல கிடைக்கும். பெரிய விஷயம். ஆமாம். இது உங்களோட வெற்றிகளை வந்து உங்கள் அம்மாவுடைய ஆன்மா கூடவே இருந்து உங்களை வெற்றி அடைய வைக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். கண்டிப்பாக. இங்கே வந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.